வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி தான் சமைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வெங்காயம் அரைச்சிட்ருக்கோம். வாங்க நண்பர்களே, நம்ம பிரியாணி சமைக்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதை ஆளில் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டிங்களா நெய் கொஞ்சம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பா இந்த நெய் வாங்க ஏன் வரலட்டானவா? ஆனால் கீழே நெருப்பு அமைச்சுண்ணா தள்ளி விடுங்கடா. காசு அடுப்பு நண்பர்களே, முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் கிராம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு தேவையான மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கறி அதை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். வதக்கின பிறகு அதில் தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அது அரிசி வெந்த பிறகு நம்ம இறக்கி வச்சிட்டா அவ்வளோதான், நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். யாராச்சும் அடிச்சிருவாங்களா வந்து நண்பர்களே, நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் என்ன செஞ்சு மட்டன் எடுத்து அடுப்பு ஏறி விட்டுருங்க. பொருள் போடு போடு. நீ விட்டுறாதானே ஒன்று சொன்னாங்க. வேற உப்பு போடணும். அப்பதானே கையில் கரெக்டாக இருக்கும். இது ஓகேவா? லைட் அடிச்சுனா தெரிஞ்சு வர்றான். அங்கேயான உட்காந்தேன். யாரா இருந்தா என்ன கேட்டான். பாய் வச்சுக்கோ. ஊத்துறது காட்டியா இதே தக்காளி எல்லாம் ஆனா அது உருவம் அப்படியே நேவிங்கனாச்சியா போடு போடு எருவை போட்டு நம்ம அள்ளி போடுப்போம். இதுதான் மசாலாலாம் போடலாம். போடு போடு அப்படியே ஒன்று போடு. இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு போடு. வதக்கிட்டு மசாலா போடு. கறி வதக்கணும். கறி நல்லா வேணும்டா. கறி செவுறணும். அதான் கறியாவே இருக்கு. மரை கூட விட போறா அப்படி விட்டு போறா போறா. கறி விட நல்லா. கறி அடுப்பு. ஏய் அடுப்புடா. இல்ல அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது. பல்லல கடி ஆட்டோ இருந்து போடு. எனக்கு பதிலா போட்டாம் புடிச்சிட்டியே. போய் பின்னாடி இருக்கு. பாக்கெட் காமிடா லாஸ்டா. வீணே. நல்லா இருக்கா? நீ போறது விடுங்க காட்றா. இப்போ அடுப்பு பாத்து வேலை பாத்துறானே. என்ன பண்ணனும்? எங்க வேலை பண்ற எல்லா வேலையும் பக்கவா இருக்குங்க. இந்த வெறுவிலே நீங்க இல்ல இத கொட்டனே. மண்டைகளுக்கா. ஏய் நல்லா கூட சொல்றீங்க. புளிது கொட்டறா. என்ன மசாலா இது? கம்மியா போறது என்ன பண்ணனும்? போதுமா? லாபரா போடுறா. இன்னும் போட்டா. லாஸ்டா போடு கறி செவுருமா.
ஆனால் 2 பாக்கெட் செய்தி ஊற்றியா அப்போ எப்படி போட்டானத்தியா அதெல்லாம் போடு. புலாத்தி போட்டுனா புலாத்தி போட்டுனா எல்லாத்தையும் போட்டு பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கிடைக்கிற பொருள் வச்சு ஒரு பிரியாணி செஞ்சேன் நான் பாருங்க இந்த பொருள் வச்சு பிரியாணி செய்யற பேர்ல சோறு வச்சு அதில் கொட்டி கொட்டி கிளறி ஏறா ஏறா எறா பிரியாணி அவரே வீட்டுல பண்ணிட்டு வந்தான் கிண்டிட்டே நீ வாங்கிட்டே இரு அப்படி தூக்கி காமி தூக்கி அப்படி தூக்கிடு அடுப்பு ஏறி தெரியுற மாதிரி தூக்குறா நீ கேமரா வேலை இப்படி நின்று எவ்வளோ நேரம் பண்ணிடுறது அப்படா அப்படியே நின்று தெரியா இப்போதான் நல்லா தெரிஞ்சு போகும்போது தண்ணி தேவனா ஊற்றிக்க அதிகமாக வச்சுட்டா அப்புறம் கஷ்டம் அரிசி வேணும்டா. நவரா எவ்வளோ நைவும் கொஞ்ச நாள் காக்கா வெந்திருக்குமா கறி இது தண்ணியில தான் உப்பு போடுவோம் தண்ணி தான் இருக்கு இப்போ இதை போட்டுக்கோம். டேய் நம்ம அள்ளி அள்ளி வைக்கலாம் போட்டா சரிதான். டேய் எப்படி பண்றீங்க? எல்லாம் தண்ணி கொதிக்க விட்டு போடணும். 12 மணிக்கு வந்து தின்னு பாரு பிரியாணியை. ஒன்றை வச்சு டேஸ்ட் பண்ணிடுறோம். 12 மணிக்கு வந்து ஒன்றை வச்சு டேஸ்ட் பண்ணுறோம். அரிசிடா கரம் மசாலா நல்லா சொல்லி போடுறான் கையால அவ்வளோதான் புள்ளத்தி போட்டாத கரம் மசாலாவை இல்லை ஒரு மாதிரி உப்பு பார்த்துட்டு போட்டுமாடா. எவ்வளோ போட்ட ஆனா மிளகாத்தூள் குடிதான் கொஞ்சம் குடிதான் கரம் மசாலா போடணுமா எல்லாத்தையும் போடணுமா ஏன்னா கரம் மசாலா ஃபுல்லா போட்டுதான் போடுறா அள்ளி போட்டு நம்ம சேர்த்து தான் பிரியாணி இன்னைக்கு போட்டா எல்லாத்தையும் அப்படிதாங்க வச்சு நாங்க வச்சுக்கிறோம் அங்கங்க மாத்திரா அந்த உண்டான மாத்திரா எடுத்து விடா இந்த போர் ஆண்டு போட்டா ஆண்டு போடுவாடா. அந்த பக்கம் வசந்த் நிறையவே இருக்கு எடுக்கணும் எப்போ சமைச்சாலும் கோவில் விட்டு வந்துச்சுடா யாரா கோவில்னா தம்பி தடியா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டு வறுத்து நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோ முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று எடு ஆனால் பிளான் போட்டு பண்ணுறீங்க பார்த்தீங்க அதாங்க மூஞ்சி போட மாட்டேங்குது அப்புறம் கால்கிட்ட விழுது பாரு அப்போலாம் நினைக்க மாட்டான் விட்டுரு போதுமா நீ மாற்றிட்டு வந்து உட்காருங்கடா அப்போ தானே நேரத்தில் உள்ள சரி முட்டை வந்து போதும் முட்டை எடுத்து குடிங்க. ஒரு முட்டையை எடுத்து பார்க்கலாம் 2 பேர் ஆமாடா காட்டு நான் ஒரு முட்டை எடுத்து இது சொருவிட்டே இருந்தா என்ன இல்ல அது அப்படி மூட சொல்றா அது யாரும் கேட்க மாட்டானோ. மூடி தான் என்னது படப்படன்னு குதிக்க தெரியும் முட்டை ஆவியில வீடியோக்கு மட்டும் கீழே இருக்கு கொஞ்சம் ஹைட் அப்படியே பேஷன் ஃபுல்லா முட்டை வச்சு எடுத்துக்கிட்டா முட்டை நல்லா இருக்குல்ல பேக்கார் இந்த பக்கத்துல இப்போ என்னடா இப்படி பண்றா அப்புறம் போமா பார்த்துக்கோ. நான் அரும்பு கட்டி அடிக்கிறாமா கேளுண்ணா சரி போட்டோ எடுத்துக்க. என்னது இதில் பச்சடி வச்சுக்கோங்க இதுதான்
அரும்பு காட்டுறான் பாருங்க. இலையில வச்சுருக்கோம். இலையில வச்சுருக்கோ. ஏய் மேலே தேடுறா பண்ணா நல்லா தெரியும். ஃபோட்டோ எடுத்துருங்க சரி. ஹலோ கைஸ், இதுதான் சேர்த்து போட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து முட்டையான மனசாட்சியில் உங்களுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து பசங்க வெறியாடுவோம். நன்றி நண்பர்களே, கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட சீக்கிரம் நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். மறக்காமல் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட. பாய் பாய்.